Taste the Daily. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சேலை வழங்குவதாக கூறி திமுக நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து ஏமாற்றப்பட்ட பெண்கள் வசைபாடியபடி வீட்டுக்கு திரும்பிச் சென்றனர். லட்சுமிபுரம் பகுதியில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் சேலை வழங்குவதாக பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அழைத்து வரப்பட்டனர். ஆனால் நிகழ்ச்சி முடிந்ததும் திமுக நிர்வாகிகள் மண்டபத்தை காலி செய்துவிட்டு கண்டும் காணாமல் சென்றதால் டோக்கனுடன் காத்திருந்த பெண்கள் கடும் ஏமாற்றத்துடன் திமுக நிர்வாகிகளை திட்டி தீர்த்துவிட்டு வீடு திரும்பினர். கூட்டத்துக்கு வந்த ஆளுக்குள்ள சேலை கொடுக்காங்களா? இப்போ என்ன சேலை கொடுத்தாங்களா இல்லையா? இல்லக்கா சேலை கொடுத்தாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? தேனி மாவட்டம் முதலக்கம்பட்டி கிராமத்தில் கிரஷர் மற்றும் எம்சாண்ட் ஆலையின் உரிமத்தை ரத்து செய்ய கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலக்கம்பட்டியில் இயங்கும் கிரஷர் மற்றும் எம்சாண்ட் ஆலையால் இடையூறு ஏற்படுவதால் அதன் உரிமத்தை ரத்து செய்ய கோரிக்கை எழுந்தது. மேலும் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும், வெடி வெடித்ததை வீடியோ எடுத்த லட்சுமணன் மற்றும் ஆனந்தராஜை தாக்கிய கிரஷர்காரர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தேனி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ₹1,000 ஒரு கழுத்துல வைக்கணும், என் கையில கட்டியா பண்ண கழுத்து வைக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் தெரியல. ரத்து வச்சு அடிச்சிருக்கோம். என் கையில எந்த வெப்பன்ஸும் கிடையாது. ஊர்ல அந்த இடத்துல இருந்து 100 மக்கள் சாட்சி. அதுக்கு இது எப்படி யார் தூண்டு பண்ணாங்க தெரியல. ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு புதுசா எலெக்ஷன் கூட சொல்லலாம், ஒரு இன்ஸ்பெக்டர் இவங்க எப்படி மக்களுக்கு பாதுகாப்பாங்களா இல்ல அதிகாரத்திற்கு மட்டும் பாதுகாப்படுவாங்க எனக்கு புரியல. அப்ப எல்லாரும் காக்கி சட்டை போட்டதான் இந்த மரியாதை கிடைக்குமா? ஒரு சக மனுஷன் மரியாதையை பேசணுன்றது ஒரு காக்கி சட்டை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தா கூட அவனோட குடும்பத்தை அவங்களுக்கு பேச எந்த அதிகாரம் யாரு கொடுத்தான்னு எனக்கு தெரியல. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே விவசாய நிலத்தில் தனியார் நிறுவனம் உயர்மின் கோபுரங்களுக்காக மின் கம்பங்கள் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஐயம்பாளையம் பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் மின் கோபுரங்கள் அமைக்கும் பணிக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்தும் போலீசார் பாதுகாப்புடன் தனியார் நிறுவனம் மின் கம்பங்கள் அமைக்க இயந்திரங்களுடன் வந்தனர். அப்போது மின் கம்பங்களை சிறைப்பிடித்த பொதுமக்கள் மூலனூர் காவல்துறையை கண்டித்து கோஷம் எழுப்பியதுடன் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் வலியுறுத்தினர். போலீஸ் மூலியமா எங்களை மிரட்டி உங்களை பொய் வழக்கு பதிவு செஞ்சு உள்ள தள்ளிடுவேன், பொய் வழக்கு பதிவு செஞ்சு உள்ள தள்ளிடுவேன், இதை சொல்லியே மிரட்டி எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அத்துமீறல் ஈடுபட்டு வர்றாங்க. மூலூர் காவல்துறை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல் வந்து இதுக்கு பின்னணி தூண்டுதல் வந்து செயல்படுறதுனால எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட மிகப்பெரிய பணபலம், அடியால் பலம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அதை வச்சு எங்களை மிரட்ட பார்க்குறாரு. இதனால் எங்களுக்கு வந்து நாங்கள்லாம் வெளியூரில் இருக்கிற எங்கள் தாய்மார் பெற்றோர்கள் எல்லாமே வந்து கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து ஏழை விவசாயிகள் நிறைய படிப்பறிவு இல்லாதனால அவங்க ஒரு போலீஸ் கண்டோன்னே ஒரு பெரிய அச்சத்தில் இருக்காங்க. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்கள் அனைத்தும் எங்கள்கிட்ட வந்து 70-90 ஆண்டுகால ஆவணங்கள் எங்கள்கிட்ட தெளிவாக இருக்குது. ஆனால் வந்து வருவாய்த்துறையோ காவல்துறையோ அதை எதையுமே நாங்கள் எங்கள்கிட்ட கொடுக்குறது எதையும் வாங்கி பார்க்கறது கிடையாது. இது திருவாரூர் நகராட்சியுடன் பெருந்தரக்குடி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மனு கொடுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருந்தரக்குடி ஊராட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 3000த்திற்கும் மேற்பட்ட மனுக்களை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டது. தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே ரத்து செய் நகராட்சியோடு இணைக்கின்ற சட்டத்தை உடனடியாக கைவிடு. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் முதல்வர் முகாமாக இருந்த சிறப்பாக செயல்பட்டு வந்த எம்எல்ஏ அலுவலகம் முன்பு தற்போது அண்டா பிரியாணி கடையை திமுக எம்எல்ஏ வாடகைக்கு விட்டுள்ளது பலரையும் மனம் நோகச் செய்துள்ளது. திமுகவைச் சேர்ந்த பழனியாண்டி எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ அலுவலகம் வருவதில்லை என கூறப்படுகிறது. அத்துடன் திமுக எம்எல்ஏவின் உறவினரால் எம்எல்ஏ அலுவலகம் முன்பு பிரியாணி கடையும் திறக்கப்பட்டுள்ளது. புரட்சி தலைவி அம்மா காலத்தில் முதல்வரின் முகாமாக இருந்து பலரின் குறைகளை தீர்த்த ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ அலுவலகம் முன்பு அண்டா பிரியாணி கடை வாடகைக்கு விடப்பட்டுள்ள நிகழ்வு அரங்கேறியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் லாரி உரிமையாளர்கள் சங்கம் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 5ஆம் தேதி முதல் கட்டுமான பொருட்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ள நிலையில் மலைச்சாலையில் பயணிக்கும் லாரியின் உதிரி பாகங்களும் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் லாரி உரிமையாளர்கள் உயர்த்திய வாடகை கட்டணத்தை பொறியாளர்கள் மற்றும் கட்டிட உரிமையாளர்கள் வழங்காமல் உள்ளனர். இதனை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் 2வது நாளாக நீடித்து வருகிறது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே மருத்துவம் பயிலாமல் மருத்துவராக பணியாற்றியவர் பிடிபட்டார். ஸ்ரீபெரும்புதூர் வளர்புரம் மாதா கோவில் தெருவில் நசரத்பேட்டையைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் மருத்துவராக இல்லாமல் போலியாக கிளினிக் நடத்துவதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தலைமையில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் மருத்துவம் பயிலாமல் மக்களுக்கு சிகிச்சை அளித்த சார்லஸ் பிடிபட்டார். இதைத் தொடர்ந்து பிடிபட்ட சார்லஸின் கிளினிக்கில் இருந்து மருந்துகள் மற்றும் மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பேரூராட்சிக்குட்பட்ட மடத்துப்பாளையம் ஆதிதிராவிடர் காலனி மக்களின் மயானத்துக்கான பாதையில் கழிவுநீர் சூழ்ந்து இறந்தவரை எடுத்துச் செல்வதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. செம்மாண்டம்பாளையம் சாலையை நெடுஞ்சாலைத்துறையினர் விரிவாக்கம் செய்ததில் மடத்துப்பாளையம் ஆதிதிராவிடர் காலனி மக்களின் மயான பாதையில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதனால் இறந்தவர்களை எடுத்துச் செல்வதில் மடத்துப்பாளையம் பகுதி மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்துள்ளனர். எனவே மடத்துப்பாளையம் கிராம மக்களின் மயானத்துக்கான சாலையை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தள்ளி போட்டு டிச்சுக்கு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அது பண்ணதுனால எங்களுக்கு போறதுக்கு வழி இல்லை. எங்களுக்கு எப்போ காலங்காலமா அதே தான் நாங்கள் தாத்தங்காலம் புரிஞ்சு அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அது போறதுக்கு வழி வேணும். பாலம் போட்டு எங்களுக்கு தடம் பண்ணி கொடுக்கணும். லைட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும் எல்லாமே எங்களை. ஏன்னா நைட்ல எல்லாம் வந்தா எங்களுக்கு தடம் வழி தண்ணிக்குள்ள போக முடியாது. இப்போ பகலாங்காடி பரவாயில்ல, நைட்ல இருந்தா இது விட பெரிய சிரமமா இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பா எங்களுக்கு ரோடு வேணும்.